வணக்கம். இப்போ நம்ம வந்து தொடர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்றதுக்கு, காமா இருக்கிறதுக்கு, அதே மாதிரி எனர்ஜெட்டிக்கா இருக்கிறதுக்கு முத்ரா, பிரணயாமா இந்த மாதிரி எல்லாமே பார்த்துட்டு வரோம் இல்லையா? இன்னைக்கு நிறைய மக்கள் வந்து கஷ்டப்படுற பேக் பெயினுக்கான ஒரு சில பயிற்சிகளை தான் நம்ம குருஜி நமக்காக கொடுத்துருக்காங்க. அதைத்தான் பார்க்க போறோம். ஓகேவா? உங்களுக்கு ஒரு வேளை ரொம்ப அதிகமா முதுகு வலிக்குது, முதுகு வந்து ஸ்டிஃபா இருக்கு, இந்த மாதிரி முதுகு சம்பந்தமா எந்த பிரச்சனை இருந்தாலும், பேக்ல என்ன ப்ராப்ளம் இருந்தாலும், இப்போ நம்ம பண்ண போற ப்ராக்டிஸ என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்களால முடிஞ்ச அளவுக்கு 10 கவுண்ட் 3 செட்டு, இல்ல 15 கவுண்ட் 3 செட்டு, இந்த மாதிரி ரெகுலரா இந்த 3 பயிற்சிகளையும் பண்ணும்போது கண்டிப்பா நீங்க பண்ணி முடிச்சு எந்திக்கும் போதே நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். பேக்ல பெயின் நல்லாவே குறையும். அன்னைக்கு நாள் ஃபுல்லா உங்களால ரிலாக்ஸா இருக்க முடியும். சரியா? ஸோ அப்படிப்பட்ட பயிற்சியை பார்க்கலாம் நம்ம. ஓகே, இப்போ ரிலாக்ஸா படுத்துட்டு 2 காலையும் மடிச்சுக்கிறோம். பாதம் ஒரு ஹாஃப் வெயிட் ஓப்பன் பண்ணிட்டு கை 2 உடம்பு போட்டு வச்சுக்கோங்க. நல்லா மூச்சு வாங்கிட்டே இடுப்பை நல்லா மேலே தூக்குறோம். எவ்வளோ முடியுமோ தூக்கிட்டு, ஓகேங்களா, கையை வந்து உடம்பு பக்கத்தில் வச்சுட்டு 10லேருந்து 15 கவுண்ட் ஸ்டே பண்ண போகிறோம். ஓகே, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. இப்போ இந்த பொசிஷன்ல 10 கவுண்ட் 3 செட்ஸ், இல்லை அப்படின்னா 15 கவுண்ட் 3 செட்ஸ் பண்ணிட்டு மெதுவா ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஒன், லெஃப்ட் லெக்கை ஃபோல்ட் பண்ணி ஸ்டமக் வரை கொண்டு வந்து லாக் பண்ணிக்கிறோம். 2 கையாலையும் அழுத்தமா தொப்பைய வயிற்ற வந்து அப்டமனை அழுத்திக்கிறோம். இதுல ஸ்டே பண்றோம் 15 கவுண்ட்ஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. முதல்ல சொன்ன மாதிரி லெஃப்ட் லெக் 15 கவுண்ட்ஸ் பண்ணிட்டு மெதுவா ரிலாக்ஸ் பண்ணிட்டு தென் ரைட் லெக் மாத்திக்கலாம். நம்ம லெக் சேஞ்ச் பண்ணி ரைட் லெக் லாக் பண்ணிக்கிறோம். இப்போ ரைட் லெக் லாக் பண்ணி ஸ்டே பண்றோம். இதுவும் 15 கவுண்ட்ஸ் ஸ்டே பண்றோம். ஓகேவா? 15 கவுண்ட்ஸ் 3 செட்ஸ் இல்ல 2 செட்ஸ் பண்ணலாம். மாத்தி மாத்தி பண்ணணும். லெஃப்ட் 15 ரைட் 15, அகைன் லெஃப்ட் 15 ரைட் 15, இந்த மாதிரி 15 கவுண்ட்ஸா 3 sets. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. நல்லா கால் அழுத்தமா லாக் பண்ணி வச்சுட்டு மெதுவா ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? 3 செட்ஸ். இதே மாதிரி 3 செட்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, பவனமுக்தாசன். 2 காலும் மடிச்சு ஸ்டமக் வரை கொண்டு வந்து லாக் பண்ணிக்கிறோம். 2 முட்டியும் சேர்ந்து இருக்கணும். பாதம் வந்து உங்களை பார்த்த மாதிரி இருக்கணும். ரைட்டா? நல்லா ஸ்டமக் அழுத்திக்கங்க. ரொம்ப பேக் பெயின் இருக்கவங்க ப்ரெஷர் கொடுக்காதீங்க. மெதுவா சாஃப்டா கையால முட்டியை அழுத்தினா போதுமானது. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. நல்லா ரிலாக்ஸா பிரீத் பண்ணிட்டு காலை ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு பயிற்சிக்கும் இடையிலையும் காலை நீட்டி மெதுவா ஒரு 3 தடவை ஆழமா மூச்சு வாங்கி மெதுவா மூச்சு விடுங்க. 2 காலையும் ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். முட்டியும் பாதமும் ஒட்டி வச்சுக்கிறோம். ஒட்டி வச்சுட்டு அப்படியே லெஃப்ட் சைடில் காலை சாய்ச்சி விட்ருங்க.
ஒரு முட்டி மேலே ஒரு முட்டி, ஒரு பாதம் மேலே ஒரு பாதம் இருக்கணும். ஓகே, கழுத்தை வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கட்டும், கழுத்தை திருப்ப வேண்டாம். ஸ்டே. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. அப்படியே கண்டினியூவாக ரைட் சைடில் சாய்ச்சிருங்க. ஒரு முட்டி மேலே ஒரு முட்டி, ஒரு பாதம் மேலே ஒரு பாதம் இருக்கட்டும். ஸ்டே. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. யாருக்கெல்லாம் பேக் ஸ்ட்ரெயினாக இருக்கோ அவங்கெல்லாம் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? நீங்கள் மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் பேக் பெயினால் கஷ்டப்படுறாங்களோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக இது மூலமாக ரிலீஃப் கிடைக்கும்னு நாங்கள் வந்து மனப்பூர்வமாக நம்புகிறோம். நன்றி, வணக்கம். ஒருவேளை எங்கள் சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.